2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நான் இங்கே ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி தான் நான் இந்த வேத பகுதியிலே காண முடிந்தது. சோதரம் எபேசோஸ் சபை 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலக்கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொற்புத்துளங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. 7 பொற்புத்துளங்கள் நடுவிலே என்று சொல்லும்போது 7 பூர்ணதையை குறிக்கிறது. நிறைவுள்ள சபையின் மத்தியில் சபையின் காந்தராகிய கர்த்தர் உலாவுகிறதை குறிக்கிறது. சோத்ரம் பின்னாடி இருக்கிறது நல்லா கேட்கலாமா? நான் சொல்றது கேட்கலாம், விளங்குதா? சரி, நான் சொல்ல விளங்குதா? சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சபையோடு ஆண்டவர் சில ஆலோசனைகளை அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என் ஆலோசனை என்றால் அல்லேலூயா, பிரைசலா, அதனுடைய 4ஆம் வசனம் வந்து வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பிரைசலா, அல்லேலூயா. நான் இங்கே பார்க்கின்ற வேளையில் ஆதி அன்பு இவர்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. குறைய சுட்டி காட்டுகிறார். நான் கேட்கிறேன், இந்த எபேசோஸ் சபைக்கு ஆண்டவர் அந்த குறைய சுட்டி காட்ட காரணம் அவன் அன்பு உடையவராய் மாறணும். சோத்ரம், நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணித்து முன்னாக வந்தபோது தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், உபவாச ஜெபத்துக்கு வந்தோம், அதில் வீட்டிலே பிரேயர் வைத்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தோம். இப்ப அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து ஏறோதான் என்ற நிலையில் ஆராதனை போய்கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், ஆவே சபையுடன் நாதன் கர்த்தராக இருக்கும் போது நீ சபையோடு அல்லேலூயா வராம போனால் தேவனை விட்டு நீ தூரம் போகிறார் என்று தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் கர்த்தருக்கு சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லுகிறார். 2, நீ இந்த நிலையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆராதனையோடு அப்போது தேவனோடு அந்த தொடர்பு, உன்னுடைய உபவாச ஜெபம், தேவ ஆலயத்தோடு வைராக்கியம் எப்போ எங்கே நீ விழுந்தாய்? சோத்ரா,
அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ மனம் திரும்பணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதி நாட்கள் எவ்விதமாய் இருந்தாயோ அதே நிலையில் நீ மடக்கி வரணும் என்று சபையின் நாதன் உனக்கு ஆலோசனை சொல்கிறார். உனக்கு காதிருந்தால் கேளு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியேலோடு சொன்னா நீ அல்லேலூயா அந்த நிலத்தில் அங்கிருப்போ. ஆனால் அவனை கலகட்டால் கேட்க மாட்டாங்க. எரிச்சல்களுக்கும் முள்ளுகளுக்கும் தான் இருக்கிறேன். அவர் முரட்டாட்டம் பிடிச்சவங்க உன்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ சொல்லு என்று சொல்லுகிறதை அங்கே காண முடிகிறது. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் கரம் நமக்கு பாரமாய் தீரும். அது வராமல் இருக்கணுமானா இந்த பகல் வேளையில மனம் திரும்ப வேண்டிய எந்த பகுதியோ அந்த பகுதியை நாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு பகுதியில் நான் ஒரு ஊழியத்தை செய்துட்டு இருந்தோம். அது ஒரு வீட்டில் ஒரு பிரேயர். அப்ப ஒரு சீரியஸ் பேக்ரவுண்டில் வந்த ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பிள்ளையர் ஆண்டவர் தீர்க்க தரிசன பலத்தில் அந்திரப்பினார். அப்ப அந்த வீட்டார் வந்து தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். தேவன் ஏதோ சீக்கிர வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார், நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்க ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமான ஒரு தூது எச்சரிக்கை செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா கேட்கவே இல்லை. ஒவ்வொன்றா இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா ஆண்டவருடைய எச்சரிக்கை சத்தம் நம்மை நோக்கி கடந்து வரும்போது இந்த பகல் நாம மனம் திரும்பணும். இந்த பகல் மனம் திரும்பணும். அல்லேலூயா. சபையில் ஒரு ஒரு அனுபவம் ஒரு நபரை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் இது வராமல் இருக்க தேவனிடம் ஜெபிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆதி அன்புக்கு தேவா என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்காக ஆதி நாட்களில் நீ எவ்வளவாய் இருந்தாயோ அதே அனுபவத்தில் வழங்கி வா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் தனி நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது அல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமுட்டும் நாட்கள் நடந்தது போக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய வசனங்கள் சிலவர்களை நோக்கி வரும்போது சிலவர்களுக்கு அது மதுரமா மாறும், சிலவர்களுக்கு ஈட்டி போல குத்தம், சிலவர்களுக்கு அல்லது அது மஞ்சாவை போல இருக்கும், அல்லது சிலவர்களுக்கு தெளித்தேன் போல இருக்கும், அல்லையா சிலவர்களுக்கு சம்மட்டி போல இருக்கும். ஆனா உன்னுடைய இதயம் கடினப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கூட கடந்து வரும்போது ஆண்டவர் பேசின வார்த்தையை கேட்காதபடி இதயத்தை கடினப்படுத்தினார்கள். தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கல, தேவ சத்தத்துக்கு செவிக்க சாய்க்கல, தேவனுடைய ஆலோசனைக்கு செவியை சாய்க்கல, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 16ஆம் வசனம். கேட்டவர்களில் கோபமுற்றினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே மூலமா ஈசாபே பாபே அல்லேலூயா எகிப்திலே இருந்து புறப்பட்டவாறு அந்த ஜனம் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு ஆவே விரோதமாய் நின்று தேவ
தேவனுக்கு கோபமூட்டினார்கள். அவர்களுக்கு என்ன சம்பந்தத்தை வாசிப்பான்? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தார்கள் என்பவா அவர்களுடைய சமங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. அவை 40 நாளில் வாழ்த்தத்தக்க நாளை பெற வேண்டிய நேரம் 40 வருடம் கர்த்தர் அழைத்தார். ஆனால் அவருடைய சபைகள் வனாந்திரத்தில் விழுந்து போனது காரணம் தேவனுக்கு கோபமூட்டினார்கள். தம்முடைய இதயத்தை கடினப்படுத்தினார்கள். தேவ சத்தம் உன்னை நோக்கி கடந்து வரும்போது உன்னுடைய இதயம் தாழ முடியாம, விதையப்பட முடியாம, ஒப்புக்கொடுக்க முடியாம இதயம் கடினப்படுகிறதா? உன்னுடைய இதயம் அல்லது கடினமாகிறதா? உன்னுடைய இதயத்தில் பல சிந்தைகளை சாத்தான் கடத்தி விடுகிறானா? கர்த்தர் இந்த பகல் உன்னை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா, நீ அழிந்து போகாமல் இருக்க, நீ வழியிலே பார்த்து போகாமல் இருக்க இந்த மகன் தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர்களுடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். அல்லேலூயா. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். சோதரம் சோதரம். அப்போ தேவனுடைய சத்தத்தை நீ கவனமா கேட்கணும். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், பிரபோதன மூலமாய் பேசுவார். தேவன் பேசுகிற வார்த்தையை நீ கவனமாய் கேட்கணும். சோத்ரம். சிலவங்க 2 கால் வளைச்சிட்டு இருப்பாங்க கேட்கலாம் என்று. சிலவங்களோட வசனம் பேசினாலும் ஏதோ தான் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்பட வரமற்றவர்களாக இருப்பார்கள். நாம் இதில் சிலவங்க வசனத்தை கேட்டு அதற்கு மார்க்க போடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த மகள் நீ இதிலே எந்த கோட்டி உன்னை ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தர் இந்த மகள் உன்னோடு திட்டமா சொல்லுகிறார். நீ தேவனுடைய வசனத்தை தேவ சத்தத்தை கவனமாய் கேட்க நீ தயாராகணும். சோத்ரம் சோத்ரம். தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுக்கு இடைமுறை வீட்டில் இருந்து உபவசித்து தேவனுடைய ஊழியத்தால் அழைத்து வீட்டில் இருந்து உபவசிக்க ஜெபிக்க தயாராக ஆண்டவரோடு பேசுவார். சோத்ரம். அல்லேலூயா. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் மாறமான உபவசிக்க ஜெபிக்க தயாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, ஆமென். அவர் பார்வைக்கு செம்மையான வேலை செய்யணும். உன்னுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றுகிறது அல்ல, உன்னுடைய மனதின் இன்பத்தை பணி செய்கிறது அல்ல, உன்னுடைய மன யோசனையின் பணி செய்கிறது அல்ல. கர்த்தருடைய பார்வையில செம்மையானதை செய்யணும். இல்லையா? சொல்லுங்க பாப்பா. சோத்ரா. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கமுள்ள தேவன். செம்மை இல்லாதவர்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீ செம்மை இல்லாம போனா செம்மைப்படுத்த ஆண்டவரால முடியுமா முடியாதா? ஹலோ, முடியுமா முடியாதா? முடியவே ஆண்டவரா. அதான் வேதம் சொல்ல கர்த்தருடைய கரங்கள் விழுகிறது எவ்வளவு பயங்கரம். இல்லையா? இல்லையா? அவருடைய பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் நல்லோரு தீயோரை நோக்கி பார்க்கிறார். சிந்தைகளை பார்த்து
சீக்கிரமாய் கண்டேறுகிறேன். அவருடைய நியாயங்கள் யாவை கை கொண்டார். அவருடைய நியாயங்கள் யாவை கை கொள்ளும். ஆண்டவர் சில கட்டளைகள் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அவை எல்லாமே கை கொள்ளும். சோதரம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா செய்தால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரா. அல்லேலூயா. நம்ம உண்மையான உத்தமமான இதயத்தோடு சிலரை செய்யும் போது அல்லேலூயா என்ன சம்பவிக்குமா? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணிய வியாதிகளில் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரியாரியாகி கர்த்தர். ஒரு சில பலவீனம் வந்தால் பரியாரியாய் கர்த்தர் இறங்கி வருவார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னுடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கீழாக நாம் படிக்கிற வேளை அப்படியே 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களாகினால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தம் இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்கணும். அல்லேலூயா. நம்முடைய சுய விருப்பத்துக்கு என்ன நிறைவே அல்ல, தேவனுடைய வாசனை என்ன சொல்கிறோம் அது அப்படியே செய்கிற ஒரு உள்ளம் எனக்கு உனக்கும் தேவை. சோத்ரம் அற்புதங்களை பின்னாலும் அதிசயங்களை பின்னாலும் தீர்க்கதரிசனங்கள் பின்னாலும் யாரால் நாம் எல்லோரை பார்க்கிறோம் அனுபவிக்கப்பட்டவராய் மாறுவோம். சோத்ரம் அல்லேலூயா. என்னுடைய வசனம் உள்ளபடி கேட்டா சில வசனம் வாழும் போல வேண்டும். சில வசனம் அல்லேலூயா காயங்களை காட்டும். தேவனுடைய வசனம் உன்னை உயர்ப்பிக்கும். தேவனுடைய வசனம் உன்னுடைய தாகத்தை தீர்க்கும். தேவனுடைய வசனம் உன்னை குணமாக்கும். நீ எந்த கோணத்தில் இருந்து எப்படி கேட்கிறாயோ அப்படி நீ நடக்கும். நீ தேவாலயத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்காம நேரே எதிராக சிந்தி சொல்றதா இந்த வசனம் வெட்டி கொண்டே இருக்கும். வெட்ட வெட்ட உன்னுடைய உள்ளத்தில் காயம் கூட காயத்துக்கு உறுதி வராது. காயம் கட்ட முடியாது. அல்லேலூயா. 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 நீ ஆண்டவருக்கு சாட்சியா ஆண்டவருக்கு உண்மையா நிற்கிறன்னு சொன்னா இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் காயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது இப்ப நீங்கள் என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால். என்னுடைய உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்த போது ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை செய்தோம்? ஜெபிக்கிறது நாம் உண்மையாயிருப்போம். ஆராதனை முடக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆராதனை முடக்க மாட்டோம். தேசத்துக்காக ஜெபிப்போம். நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்தியமா இருக்கிறியா? அல்லேலூயா. அந்த தீர்மானத்தின் படி நாம் செய்கிறோமா? தேவனோடு எடுத்த உடன்படிக்கையின் படி தானா காரணிகளை வைக்கிறோம். நீ ஊழியக்காக பார்த்து ஓடினா இடையில நீ விழுந்து போவ. ஆண்டவரை பார்க்க, என் ஆண்டவரை விட்டு பார்க்க, என் ரட்சகரை நோக்கி பார்க்க. அவர் தாமுறை காசமத்தை இரத்தத்தை சிந்தினார். அதனால நம்ம ஆண்டவர் சொல்றதை ஊழியக்காரன் சொல்லுகிறார் கேட்க மாட்டேன். போனா விடுகிறது இழுக்கிறதுக்கு எழுப்புறதுக்கு தான் நேரம் வரும். விடுதல் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய ஸ்தானாதிபதி. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தரோடு பேசுவார். அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போனா தேவன் கரவருக்கு பாரமாக்கி. அல்லேலூயா. 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 மட்டுமல்ல கீழாக நாம் வாசிக்கின்ற வேளையில் ஆமென் பிரைஸ் தி லார்ட். என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்கள் நீர் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சொந்த சம்பத்தா மாறினா அங்கே ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே தேவனோடு செய்ததாலே உடன்படிக்கைப்படி வாழ்ந்தால் தேவனுடைய சம்பத்தால் இருப்பதினால் அதை நுட்டம் தொட முடியாது, மந்திரவாதம் தொட முடியாது, பூஜாக்காரர்கள் தொட முடியாது, எந்த பிறவியில வல்லமை தொட முடியாது. காரணம் நீ தேவனுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறாய். தேவனோடு நீ உடன்படிக்கை செய்தபடியால், தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணினபடியால், நீ தேவனுடைய சொந்த சம்பத்தால் இருக்கிறபடியால் ஒரு மனிதன் தேவையாக முடியாது. நீ உடன்படிக்கை விட்டு போகும்போது, நீ தேவனோடு தீர்மான பிரதிஷ்டையும் விட்டு போகும்போது, அவர் தேவியை மாற்றி கொடுப்பார். சாத்தான் உள்ளே புகுவான், அந்தகாரம் உள்ளே புகுவான், சமாதானம் கேடு வரும், பிரச்சனைகள் அதிகரிக்க, பிரச்சனை பரிகாரம் வராது. அழுகையோடு கண்ணீரோடு இந்த பகுதி திரும்பி வந்தார். தேசத்தின் கண்ணீரால் நிரப்புவார். சோத்ரா அல்லேலூயா. ஜான்சன் பிரதர் நல்லா ஜெபிக்கிறார். இப்போது ஜெபம் போறார். கேக்குறாங்க? அல்லேலூயா. சோத்ரம். நேற்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே ஒரு நபர் அல்லேலூயா ஈசரா அதிலே திடீர்னு திருட்டு விடுகிற ஒரு காட்சி பார்க்கணும்னு சொன்ன உங்களுக்கு தான். அல்லேலூயா. அது வராமல் இருக்க ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்படி சம்பவிக்காம இருக்க ஜெபிக்கிறார். ஆமே நீங்க ஆமே ஞானஸ்நானத்துக்கு நான் வாரிக்க ஓகே தான். ஆனாலும் சில பகுதியில மனத்திற்கு சில பகுதியில் இந்த இருக்கிறது. இந்த ஜபம் போராது. நீயும் தேவரமாக ஒரு ஞானத்தை உனக்குள்ள வரணும். நீயும் தேவரமாய் வந்தா நீயும் தேவரமாய் ஆளாவது யாரோடு தேவனிடம் யாரோடு பச்சை சாத்தா அதற்கு வாருகிறான். அதற்கு வாருகிறான். சகோதரர்களே, தேவனோடு உடன்படிக்க, தேவனோடு தொடர்பு எத்தனை சதவீதம்? ஓகே, 100% ஆண்டவரோடு தொடர்பிலே நான் இருக்கிறேன் நமக்கு சொல்ல முடியுமா? எந்த பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பகுதி அங்கு போயிருக்கிறதோ, அந்த பகுதி இந்த மகள் வசனத்த வார்த்தையினால் கப்பரேற்ற மாட்டா. இந்த மகள் அர்ப்பணித்து நடிச்சாங்க. சில வீட்டாங்க வேதனைகளும் கண்ணீர்களும் சில மாசங்களும் கஷ்டங்களும் சில வீரர்கள் வருகிறது. ஆவியானவர் இதை காண்பிக்கிறார். அதுக்கு காரியத்தை எல்லாம் எல்லாம் தான் கேட்பேன். அல்லேலூயா என்று சொல்றீங்களா? இல்ல பாருங்க, சில வேதனை நமக்கு வருகிறது. கர்த்தர் எச்சரிக்கும் போது அந்த எச்சரிக்கை சாப்பிட்டு நீச்சலை கொடுக்க நீச்சலை கொடுக்காம போக கூடாது. நீச்சலை கொடுக்காம போக கூடாது. ஓ நீக்காராம சாதனகனாகியா நீச்சலை கொடுக்காம போறா. தேவக்கர நமக்கு நீராய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். நீ என் வாக்கை நன்றாய் கேட்டு. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வாக்கை நன்றாய் கேட்க நான் குறையாயிட்டல்ல. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அல்ல. நீ தேவனுடைய வாக்கை நன்றாய் கேட்கணும். கர்த்தர் வாழ்கிறான். தோஷமாய் தோற்றும் என்றோடு செய்கிறீர்கள். திண்மையாக எதையுமே கர்த்தர் செய்ய மாட்டார். பிரச்சனைகளை மேற்கொள்கிற ஒரு தெய்வீக அபிஷேகம் நமக்கு இறங்கி வர போகிறது. வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், நாங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே செய்வாயாக.
செய்வதற்காக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்த தேவனால் முடியும், உன்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும், உன்னை நன்மை நான் நிரப்பாண்டவரால் முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் விடுவிக்க என் தேவனால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் நீ விடுதலையாக முடியாது, நீ குணமாக முடியாது, நீ ஆசீர்வாதத்தை காண முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போகிற, அதுபடி செய்யாம போகிறபடியால். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைக்காக நீ ஒரு பாய் எடுத்துட்டால் அதனுடைய ஆசீர்வாதம் உண்டு, அதில் நன்மை உண்டு, அதுவே ஒரு விடுதலை உண்டு. தேவ சபைக்காக நீ நன்மையோடு கர்த்தருக்காக நிற்க தயாராக வேண்டியது தேவை. கண்டு காணாமை போனால் அது சபை கர்த்தருடையது, இந்த சபை கர்த்தருடையது. சபையுடைய செல்வம் பெருமாற எந்த காரியத்தை செய்தால் அது கர்த்தருக்கு செய்கிறது. அவருடைய நன்மையால் இரக்கத்தினால் அவருடைய குடும்பத்தை நிரப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் என்று சொல்லட்டும், என் வழி தனி வழிகளுக்கு போனால் தேவனுடைய ஆசீர்வாதம் விடுதலும் நம்முடைய வாழ்க்கையை கண்டுகொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம், உன்னுடைய கண்ணீருக்கு காரணம், நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம் அதன்படி செய்யாதது. சிலவர்களோடு கர்த்தர் சொல்லுவார், மாசத்துக்கு ஒரு தடவை உன்னுடைய வீட்டிலே ஜெபம் போய் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். சிலவங்க செய்ய மாட்டாங்க, சிலவங்க செய்து கொண்டிருக்கீங்க, சிலவங்க செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி சொன்னால் அதனுடைய பின்னாடி எத்தனையோ உண்டு. நீ அதன்படி செய்ய தயாராக போது உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி வரணும். ஸ்தோத்திரம். சிலவங்க ஆரம்ப கட்டத்திலே அதை செய்துட்டு இருந்தாங்க. சிலவங்க சொல்லுவாங்க பைனான்ஸ் நெருக்கடி. நான் சொல்லுகிறேன், நீ உண்மையோடு உத்தாமத்தோட அதை செய்யும் போது பைனான்ஸ் தருகிறவர் கர்த்தர், ஏழை சந்திக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பார். விசுவாச ஜீவிதம் என்னென்று நாம் நன்றாய் கண்டு அனுபவி